நாம வழக்கமா எல்லா இடத்துலயும் சாப்பிடுற மாதிரி கால் பிளேட் சிக்கன் அண்ட் கால் பிளேட் மட்டன் வாங்கியிருக்கேன். என்ன பார்த்த உடனே சாப்பிட தோன்றது இவங்களுடைய மட்டன் பிரியாணி தான். அந்த அரிசி சும்மா சூப்பரா உதிரி உதிரியா. ஏண்டா நீ பாட்டுக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்ட எங்க ஏதுன்னு சொன்னா தானே நாங்களும் போய் சாப்பிட முடியும். ஆமால, நான் எங்க வந்து சாப்பிட போறதே சொல்ல மறந்துட்டேனே. ஆர்காட்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு சூப்பரான பிரியாணி சாப்பிடணும் நீங்க யாராவது இடம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். ஹம் பிரியாணி அண்ணா சாலையிலே இருக்கு. இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க அதை வச்சு கூகுள் மேப்ல பார்த்துட்டு இந்த கடைக்கு வந்துக்கலாம். இவங்க கிட்ட சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி அண்ட் 65 கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோல சொல்ல போறேன். ஆர்காட்ல ரெகுலரா வந்து பிரியாணி நல்ல பிரியாணி தேடுற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க தேடுறவங்களா இருந்தாலும் இப்பவே இந்த வீடியோல சொல்லிடுவேன் நல்லா இருக்கா இல்லையான்னு. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வீடியோக்குள்ள போலாம். ஆர்காடு ஹம் பிரியாணிய இங்க விசிட் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் வழக்கமா பண்ணுவேன்ல, கூகுள் மேப்ஸ்லயோ இல்ல வந்து யூடியூப்லயோ இவங்களுக்கு வேற எங்கேயாவது ரிவ்யூ இருக்கான்னு பார்த்தேன். ஒரு 2-3 சேனல்ல ரிவ்யூவும் போட்டிருந்தாங்க. அண்ட் ஐ ஸ்டிக் வித் கூகுள் மேப்ஸ் ரிவ்யூ. அதுல போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு 4 ஸ்டார் ரேட்டிங் இருந்தது. அண்ட் எல்லாருமே வந்து அவங்களுடைய அந்த பிரியாணி நல்லா இருக்கு, அந்த பிரைஸுக்கு அது சூப்பரா இருக்கு அப்படிங்கறதான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நான் இந்த வீடியோல அந்த பிரியாணி உண்மையாவே வர்த்தா அப்படிங்கறதான் பார்க்க போறேன். நான் வழக்கமா எல்லாருக்கிட்டையுமே எப்படி நான் பிரியாணி டேஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி கால் பிளேட் சிக்கன் அண்ட் கால் பிளேட் மட்டன் வாங்கியிருக்கேன். இது இல்லாம இவங்க 65 கொடுத்துட்டு இருக்காங்க. தயிர் பச்சடி ஆர் வெங்காயம் மட்டும் தான் இருக்கு. தயிர் கம்மியா இருக்கு. ஓகே, சீரக சம்பா அரிசியில பண்ண பிரியாணியா தான் இருக்கு. இங்க பாருங்க, ரொம்பவே அழகாக இருக்கிறார் மட்டன் பிரியாணி. நான் வந்து காலையில ரொம்ப சீக்கிரமா வந்துட்டதுனால பெருசா கிரௌட் இல்ல. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா கிரௌட் இல்லாம சாப்பிட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். லேட்டா வந்தீங்கன்னா கொஞ்சம் ஆளுங்க இருப்பாங்க, கொஞ்சம் கிடைக்க டிலே ஆகலாம். அதை பத்தி நீங்க பொறுத்துக்கணும். வாவ், மட்டன் பிரியாணி வாவ். ஆர்காட்ல சிலர்கிட்ட இப்ப பிரியாணின்னு கேட்டோம்னா ஒரு 2-3 கடை பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த கடைக்கு இல்ல அந்த கடையில கிடைக்கிற பிரியாணிக்கு இது எந்த வகையிலையும் குறையில்ல. கடை கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு, பட் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. கொஞ்சம் காரமா இருக்கு, நல்லா இருக்கு. வைங்க வைங்க வைங்க. வாவ், இங்க பாருங்க, பிரியாணிக்கு மட்டன் வேகிறதுனா இப்படிதான் இருக்கணும். அழகா ரொம்ப கொல கொலன்னு இல்லாம பூ மாதிரி வந்திருக்கு. ஆஹா, உண்மையாவே நான் ஒன்னு யோசிச்சுட்டு வந்தேன். ஓகே, இங்க வந்து இந்த பிரியாணியுடைய டேஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து இந்த லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது அதுக்கு நிச்சயமா மேலதான் இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆஹா, இதே ஸ்டாண்டர்ட்ல சிக்கன் பிரியாணி இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். என்ன மட்டன் பிரியாணி இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. இவங்களுடைய ஆனியன் போட்டு அது நார்மலா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த பிரியாணியோட ஃபிளேவர் தான் பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல தயிர் இல்லாததுனால ஆனியோட ஃபிளேவர் ரொம்ப ஹிட்டா இருக்கும். பிரியாணி வின்ஸ். அடுத்தது இவங்க இப்போதைக்கு இந்த 3 ஐட்டத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. சிக்கன் 65, கோழி 65 கொஞ்சம் ஓவர் குக் ஆகியிருக்கு, டைட்டா இருக்கு. ஆனா மசாலா வந்து ரொம்ப திக்கா போட்டு அந்த மாதிரி மேக்கப்லாம் இல்ல, ப்ராப்பரா இருக்கு. ஆயில் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுது. சிக்கன் கொஞ்சம் ஓவர் குக் ஆனாலும் அந்த மசாலா ரொம்ப காரமா அந்த மாதிரி இல்ல, கரெக்டா இருக்கு. ஒரு லேயர் மாதிரி தான் இருக்கு அந்த மசாலா, அந்த பேட்டர் ப்ராப்பர் 65.
என்ன விட்டீங்கன்னா ஒரு 1/4 கிலோ சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ரொம்ப ஆயிலியாவும் ஃபீல் ஆகல. வாவ். ஓகே, நவ் நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் பிரியாணி. ஓஹோ. ம்ஹும். அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கிறதுனால எந்த கஷ்டமும் இல்லாம அது அழகா உறிஞ்சு இந்த பாருங்க. ஐயோ, கீழே விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு அது ரொம்ப எந்த பிரஷரும் இல்லாம அது அழகா உறிஞ்சு வந்துட்டு இருக்கு. சூப்பரா வந்திருக்கு சிக்கன். வாவ். கன்சிஸ்டன்சியா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. ஓகே, நீங்க பிரியாணியா சாப்பிட வந்தீங்கன்னா ரெண்டுமே சூப்பரா இருக்கு. கம்பேரிட்டிவ்லி எனக்கு மட்டன் ரொம்ப பிடிச்சிருக்கு, சிக்கன் பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இது பிலோ ஆவரேஜ்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. 65மே சூப்பரா இருக்கு, 3 ஐட்டமுமே. நீங்க ஒருவேளை ஏற்கனவே ஹம் பிரியாணில ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், காலையில கிட்டத்தட்ட 10 மணிக்கு உங்களுக்கு வந்து பிரியாணி அவைலபிளா இருக்கு. ஆர்காட்ல பெரும்பாலும் 11:30 மணி ஆயிடும் உங்களுக்கு பிரியாணி ஆரம்பிக்கிறதுக்கு. 10 மணில இருந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ட்ரை பண்றது என்ன கஷ்டம், வாங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, நான் அவங்களுடைய சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் 65 மூணுமே ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு மூணுமே சாட்டிஸ்ஃபைடு தான். வீடியோவை ஆரம்பிக்கும் போது நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, ஆல்ரெடி நான் ஆர்காட்ல ஒரு 2-3 பிரியாணி வீடியோ பண்ணியிருக்கேன். ஆர்காட்ல நீங்க நல்ல பிரியாணி சாப்பிடணும்னா இங்க வரீங்களா, இங்க வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் கொஞ்சம் யோசிச்சேன். ஏன்னா அந்த டேஸ்ட் என்னன்னு தெரியாம நான் சொல்லக்கூடாது. நிறைய பேர் ரிவ்யூ பார்த்தேன் நான் கூகுள் மேப்ஸ் ரிவ்யூல வந்து ஒருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் கூட ஒத்து போகாது. சோ நான் பாட்டுக்கு வந்து நல்ல பிரியாணி சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது அது எனக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகலாம், வீடியோல எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ நான் ரொம்ப கான்பிடென்டாவே சொல்லுவேன், நீங்க நல்ல பிரியாணி சாப்பிடணும்னா நிச்சயமா ஹம் பிரியாணி ட்ரை பண்ணலாம். எந்த கிமிக்கும் இல்லாம ஒரு ப்ராப்பரான பிரியாணி, ஆர்காட் ஸ்டைல் பிரியாணி சாப்பிடணும்னா நிச்சயமா ஹம் பிரியாணி ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே ட்ரை பண்ணுவாங்க, என்னோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து கமெண்ட்ல சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் வேற எங்க போய் வீடியோ போடணும் அப்படின்ற உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். Until then, goodbye from Surya.